வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொண்டதை அடுத்து தற்போது சினோபெக் நிறுவனமும் தங்களுடைய எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளது. இதன்படி 1 லிட்டர் ஒக்டேன் 95 பெட்ரோலின் விலை ரூ. 122 உயர்த்தப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை ரூ. 487 ஒக்டேன் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை ரூ. 81 உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலையானது ரூ. 398 அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலையை ரூ. 219 உயர்த்தியுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூ. 572 அதேபோல 1 லிட்டர் ஓட்டோ டீசலினுடைய விலை ரூ. 79 உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை ரூ. 382 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளுக்கு இணையாக லங்கா ஐஓசி நிறுவனமும் தன்னுடைய எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு அமைய 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை லீட்டருக்கு ரூ. 81 அதிகரித்து ரூ. 398 மண்ணெண்ணெயின் விலை லீட்டருக்கு ரூ. 60 அதிகரித்து ரூ. 255 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலை லீட்டருக்கு ரூ. 90 அதிகரித்து ரூ. 455 உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஓட்டோ டீசலின் விலை லீட்டருக்கு ரூ. 79 அதிகரித்து ரூ. 382 சூப்பர் டீசலின் விலை லீட்டருக்கு ரூ. 90 அதிகரித்து ரூ. 443 உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து ஆணைக்குழு இன்று பேருந்து கட்டணங்களை திருத்தியமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. அதற்கான கணக்கீடு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் பலமுறை எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருந்தாலும் பேருந்து கட்டணங்களில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை. எனினும் தற்போது பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவழியில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் பேருந்து கட்டணத்தை குறைந்தபட்சம் 15% வரை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களினுடைய விலையானது 31% உயர்வடைந்திருக்கிறது. இதற்கமையத்தான் இந்த பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்வது அவசியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் ஒரே தடவையில் மிக அதிக சதவீதத்தில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக 90% தனியார் பேருந்துகள் இன்றைய தினம் சேவையில் ஈடுபட மாட்டாது என்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்றிலேயே மிக அதிக சதவீதத்தில் எரிபொருள் விலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவரும் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் பேருந்துகள் இயக்க வேண்டாம் என்று தாங்கள் முடிவு செய்துள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். இதற்கமைய புதிய பேருந்து திருத்தத்துடன் பேருந்துகளை இயக்க எதிர்பார்ப்பதாகவும் தலைவர் தெரிவித்தார். இதேவேளையில் அரசாங்கத்தினால் உயர்த்தப்பட்ட இந்த பெட்ரோல் விலையை கருத்தில் கொண்டு முச்சக்கர வண்டிகள் கட்டணங்களையும் உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் கிலோமீட்டர் கட்டணத்தை ரூ. 20 உயர்த்த வேண்டும் என முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தேசிய கூட்டு முச்சக்கர வண்டி மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ரோகன பெரேரா இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். இன்று முதல் எரிபொருள் விலை மீண்டும் திருத்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு எங்கள் சேவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. எங்கள் சேவையை வழங்க எங்களிடம் போதுமான எரிபொருள் இல்லை. ஆனால் அரசாங்கம் விலை உயர்த்தியுள்ளது. இது மரத்திலிருந்து விழுந்து மனிதனை ஒரு காலை முட்டுவதை போன்றது. முதல் கிலோமீட்டருக்கு முச்சக்கர வண்டி கட்டணத்தை ரூ. 20 உயர்த்த நாங்கள் முன்மொழிகின்றோம். மீட்டர்களை பயன்படுத்தும் சாரதிகளால் மட்டுமே இதை சமாளிக்க முடியும். தற்போதைய நிலைமையை விளக்க நான் விரைவில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருவேன் என்று அவர் கூறினார். இவ்வாறாக இந்த மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதட்டங்கள் காரணமாக எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச சந்தையில் ஜெட் எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் விமான கட்டணங்கள் முந்தைய நிலைமையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் கருத்து வெளியிடுகின்ற போது சர்வதேச சந்தையில் ஒரு கலன் ஜெட் எரிபொருளுடைய விலையானது $2.25 சுமார் $4 உயர்ந்துள்ளது.
கடந்த திங்கட்கிழமை நிலவரப்படி இலங்கையிடம் 28 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு காணப்பட்டது. தற்போது சுமார் 21 நாட்களுக்கு தேவையான இருப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஒரு எரிபொருள் கப்பல் வரவுள்ளது. அத்துடன் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் மற்றொரு கப்பல் வரவுள்ளதனால் விநியோக தடைகள் ஏற்படாது என பிரதி அமைச்சர் உறுதியளித்தார். இதேவேளையில் எரிபொருள் விலை உயர்வு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பதில் தலைமை நிர்வாகி தெரிவித்தார். ஏற்கனவே பழைய விலையில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளதனால் அந்த பயணிகளிடம் மேலதிக கட்டணத்தை வசூலிக்க முடியாது. இது நிறுவனத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இழப்புகளை ஈடுகட்ட உலகெங்கிலும் உள்ள விமான நிறுவனங்கள் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த பகுதிகளுக்கான விமானங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளுக்கான பயணிகளின் வருகை சீராக உள்ளது. வருவாயை பெருக்குவதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கான மேலதிக விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்துள்ளது. சர்வதேச எரிபொருள் நெருக்கடி காணப்பட்ட போதிலும் இலங்கையில் கடல்சார் துறை மற்றும் கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பு நடவடிக்கைகள் எந்தவிதமான தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கப்பல்களின் வருகை அட்டவணையில் இது மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.